ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் மந்த் பொங்கலுக்கு ஜியோவோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன மூவி தான் பார்த்திங்கன்னா டிடிடி தலைவர் தம்பி தலைமையில். இந்த மூவி பார்த்திங்கன்னா ஜனவரி லாஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் இந்த ஜனநாயகன் மூவி போஸ்ட்போன் ஆகிறதுனால இந்த மூவி ப்ரீபான் பண்ணி பொங்கலுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போதைக்கு என்னால் அந்த மூவி பார்க்க முடியல. இப்போ ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ தான் பார்த்திங்கன்னா நான் இந்த மூவி ட்ரை பண்ணேன். நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. என்னை கேட்டிங்கன்னா இவங்க நிறைய பேர் தேட்டர் ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் சூப்பர் அப்படிலாம் சொன்னாங்க. என்னை கேட்டிங்கன்னா அந்த அளவு ரொம்ப ஹைப்பான ஃபுல் காமெடி ஃபன்னான மூவியான்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தோட டேரக்டரோட இதுக்கு முன்னாடி வந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி பட்ஜெட் சோசப் அவர்னு அந்த படத்தில் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன் ஒரு காமெடி ஃபன்னான மூவியாக. பட் அந்த அளவு இல்லைனாலும் இது ஒரு டீசெண்டான காமெடியான மூவி தான். இவங்க தேட்டரில் வரும்போது சொன்ன ஐப்புக்கு ஏற்ற மாதிரி மூவி இல்லை. ஆனாலும் இது ரொம்ப மொக்கப்படணும்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஒன் டைம் பார்க்குற மாதிரியான ஆவரேஜான ஒரு ஃபன் ஃபீலான ஒரு ட்ராமா மூவி அப்படிதான் சொல்லுவேன். இந்த மூவியில் எனக்கு ரொம்ப ப்ளஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ரன் டைம் சொல்லுவேன். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். 1 hour 57 minutes அவ்வளோதான் இருக்கும் இந்த படத்தோட ரன் டைம். ஒரு ரொம்பவே கிறிஸ்பியான மூவியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கேரக்டர் டெவலப்மெண்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட கேரக்டர் டெவலப்மெண்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த மூவியோட கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 1.5 hours எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஒரு 1.5 hours அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த மூவியும் கொஞ்சம் ஃபன் ஃபில்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. அங்கங்கே 1-2 காமெடிஸ் அப்படி தான் இருந்தது. இந்த மூவி இதுக்கு முன்னாடி வந்தது எல்லாமே அந்த சீன்ஸ் எல்லாமே. பட் அது எல்லாமே போர் அடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அதெல்லாம் போர்லாம் அடிக்கலை, நல்லாவே தான் எடுத்திருந்தாங்க. போர் அடிக்காமல் அந்த ஒரு 1.5 hours பார்த்திங்கன்னா ஒரு அது ஏதோ போயிட்டு இருக்குது, ஆனால் போர் அடிக்கலை. அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா அந்த மூவி போயிட்டு இருந்துச்சு. எனக்கு கேட்டிங்கன்னா அந்த லாஸ்ட் 1/2 hour தான் படம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபன்னாகவே இருந்துச்சு. அது வரைக்கும் தான் அந்த லாஸ்ட்டு 30 hours தான் படத்தோட ஸ்டோரியே இருக்குது. அது வரைக்கும் அது முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த செட் பீசஸ் பில்ட் பண்ணுறதுக்கே அவங்க டைம் எடுத்துட்டாங்க ஒரு 1.5 hours. இந்த லாஸ்ட்டு 30 minutesலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபன் ஃபீல்டாக இது பண்ணி அந்த இடத்துல தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் காமெடி நல்லாவே ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூவி பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மலையாள மூவி பார்க்குற ஃபீல் தான் வரும். ஆல்ரெடி இந்த மூவியோட டைரக்டர் ஒரு மலையாள படத்தோட டைரக்டர் தான். அவங்க எப்படி எடுப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த மூவி எடுத்துருக்காங்க. இந்த மூவி பார்க்கும்போது ஒரு மலையாள மூவி பார்க்குற ஃபீல் வரும். ஏன்னா மலையாள மூவிலாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சிட்டி ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி தான் இது பண்ணுவாங்க. இதுவும் அந்த ஒரு கிராமத்துக்குள்ளே சுற்றி நடக்கிற இது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஒன் டைம் பார்க்குற மாதிரியான ஒரு ஆவரேஜான ஒரு காமெடி மூவி. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் பார்த்திங்கன்னா 5க்கு 3. இது வரைக்கும் யாரும் இந்த மூவி பார்க்காம இருந்தீங்க